ஜேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இது லைஃப் கிவிங் கிரேஸ் இன்டர்நேஷ்னல் மினிஸ்ட்ரி வவுனியாவிலிருந்து நான் பாஸ்டர் சுபானி. இது எங்களுடைய ஃபேமிலி ப்ரேயர்ஸ். எங்களுடைய ஜீவனுள்ள தேவனை நாங்கள் ஆராதிக்க போகிறோம். எங்களுக்குள்ளே இருக்கிற எங்கள் தேவனை நாங்கள் ஆராதிக்க போகிறோம். அவருக்கு நன்றி சொல்ல போகிறோம். அவருக்கு நன்றி சொல்லுகிறதை தவிர எங்களுக்கு வேறு எதுவுமே இல்லை. ஏனென்று சொன்னால் அவர் எங்களுக்கு எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டார். நாங்கள் அவருடைய ஆசீர்வாதத்துக்குள்ளே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட மேலான வாழ்க்கையை தந்து அந்த ஆசீர்வாதத்துக்குள்ளே திளைக்கும்படி சந்தோஷிக்கும்படி எங்களை அழைத்தவர் உண்மை உள்ளவர். ஒரு வார்த்தையை பார்ப்போம். ஒன்று பேதுரு 1 அழிவுள்ள வித்தினாலே அல்ல, என்றென்றைக்கும் நிற்கிறதும் ஜீவன் உள்ளதுமான தேவ வசனமாகிய அழிவில்லாத வித்தினாலே மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறீர்களே. ஆமீன். நாங்கள் எப்படி ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறோமாம், பிறந்திருக்கிறோமாம்? அழிவுள்ள வித்தினாலே அல்ல. அழிவுள்ள வித்து எங்களுடைய அம்மா அப்பாவால் வந்து பிறந்தமே, அதுதான் அழிவுள்ள வித்து. அழிவுள்ள வித்தினாலே அல்ல, என்றென்றைக்கு நிற்கிறதும் ஜீவன் உள்ளதுமான தேவ வசனமாகிய அழிவில்லாத வித்தினாலே மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறோம். நாங்கள் எப்படி ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறோம்னா, ஜீவ வசனம், அதாவது தேவ வசனத்தையும் பரிசுத்த ஆவியானவரின் சேர்ந்து நாங்கள் ஜெனிப்பிக்கப்பட்டு பிறந்திருக்கிறோமா. அப்படி எங்களுக்கு அழிவே இல்லை என்றால் அழிக்கப்பட முடியாத அவருடைய நித்திய ஜீவனால் அவரை போலவே கிறிஸ்துவ போலவே எங்களை தேவன் சிருஷ்டித்திருக்கிறார். அவருடைய கையின் வேலையாய் அவர் தொட்டு தொட்டு பார்த்து பார்த்து எங்களை நற்கிரியைகள் செய்கிறதுக்கு கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டித்தார். அப்படி எங்களை உருவாக்கி இருக்கிறார். அடுத்த வசனம் பாருங்க, 24வது வசனம். மாமிசம் எல்லாம் புல்லை போலவும் மனுஷருடைய மகிமையெல்லாம் புல்லின் பூவை போலும் இருக்கிறது. புல் உலர்ந்தது, அதன் பூவும் உலர்ந்தது. மாமிசம் எப்படி என்றா புல்லுண்டா உங்களுக்கு தெரியும், புல்லை போல இருக்கா. மனுஷனுடைய மகிமையும் ஒன்றும் இல்லை, அது இல்லாமல் போயிடும். அவன் ஒரு என்னென்னு சொல்கிறது, ஒரு டாக்டராக இருந்தாலும் சரி, ஒரு விஞ்ஞானியாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும், பெரிய புகழ் பெற்றவனாக இருந்தாலும் அவர் அழிந்து போவார். ஆனால் நாங்கள் அப்படி இல்லை. நாங்கள் தேவனால் உருவாக்கப்பட்டவர்கள். நாங்கள் அழிக்கப்பட முடியாதவர்கள். நாங்கள் மற்றவர்களுக்கு ஜீவனை கொடுக்கிறவர்களாக இருக்கிறோம். நாங்கள் மற்றவர்களை ரட்சகர்களாக இருக்கிறோம். சீயோன் மலையினிடத்திலிருந்து வந்த ரட்சகர்கள் என்று சொல்லப்படுகிறது. அப்படிப்பட்ட மேலான நிலையில எங்களை வச்சிருக்கிறார். அதுதான் சொல்கிற மாமிச சிந்தை மரணம். நீங்கள் மாமிசத்துக்குரியவர்கள் அல்ல, நீங்கள் ஆவிக்குரியவர்கள். தேவன் எப்படி ஆவியாக இருக்கிறாரோ அதே போல அவரை போலவே நாங்களும் ஆவிக்குரியவர்களாக இருக்கிறோம். 25வது வசனம். கர்த்தருடைய வசனமோ என்றென்றைக்கும் நிலை நிற்கும், உங்களின் சுவிசேஷமாய் அறிவிக்கப்பட்டு வருகிற வசனமே இது. கர்த்தருடைய வசனமோ என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும், உங்களுக்கு சுவிசேஷமாய் அறிவிக்கப்பட்டு வருகிற வசனமே இதுவே. எப்படி என்றால், கர்த்தருடைய வசனம்தான் என்றென்றைக்கு நிற்கும். அதுதான் ஆவியும் ஜீவனமாக இருக்கு. அந்த வசனம் ஜீவனாக இருக்கு. வசனம்தான், தேவ வசனம்தான் கிறிஸ்துவாக இருக்கிறார், தேவனாக இருக்கிறார். தேவன் தான் என்றென்றைக்கு நிலைத்து நிற்பார். அதுதான் சுவிசேஷம். நாங்கள் மற்றவர்களுக்கு வசனத்தை சொல்லுறது எப்படி? வசனத்தை சொல்லும்போது அவர்களுக்கு ஜீவனை கொடுக்கிறோம். வசனம் அவர்களுக்கு உள்ளும் புறமும் சென்று அவர்களை உடைக்கப்பட்ட இடத்துல இருந்து அவர்களுக்கு ஜீவன் உண்டாகுது. அது காயம் கட்டப்படுது, வெளியில இல்லை, உள்ளுக்குள்ள ஊனுக்குள்ளேயும் போகுமாம். அது போகாத இடமே கிடையாது. ஏனென்று சொன்னால் அது அவ்வளவு வல்லமையான ஜீவனுள்ள வார்த்தை.
அது வார்த்தையை பற்றி சொல்லப்படுது. இருபுறமும் கருக்குள்ள அந்த வெப்பன்ஸை பார்க்கலாம் கூரானது. அவ்வளவு நுண்ணிய இடங்கள்லையும் உள்ளுக்குள்ள யாராலையும் தொட்டு சுகமாக்க முடியாது. வலிய வேதனையை உடைக்கப்பட்ட இடங்களை ஹீல் பண்ண முடியாது. ஆனால் இந்த தேவனுடைய ஜீவனுள்ள வசனம் உள்ள சென்று அது எல்லாவற்றையும் பரிபூரணப்படுத்தி சுகத்தை, சமாதானத்தை, சந்தோஷத்தை கொடுக்கிறதா இருக்கிறது. பாருங்க, அப்படி இருக்கிற மனுஷன் அப்படித்தான் எங்களை உருவாக்கி இருக்கிறார். உருவாக்கிட்டு 1 பேதுரு 2வது அதிகாரம் 9வது வசனத்தை பாருங்க. நீங்களோ, நாங்கள் இப்படி இருக்கிறோம்ன்றதை இந்த வசனம் சொல்லுது. நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த யாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமுமாய் இருக்கிறீர்கள். ஆமீன். உங்களை அப்படி ஜெனிப்பிச்சுட்டு தான் என்ன சொல்கிறார்? நீங்கள் அந்தகாரத்தினின்று, நீங்கள் முதல்ல எப்படி இருந்தீங்க? பிசாசினுடைய பிள்ளைகளாக இருந்தீங்க. செத்து கிடந்தீங்க. அந்தகாரத்தில் செத்து போய் இருந்தோம் நாங்கள். அப்படிப்பட்டவர்களை அவர் என்ன செய்கிறார்? அந்தகாரத்தில் இருந்து அவருடைய ஆச்சரியமான ஒளியினிடத்துக்கு வரவழைத்தவருடைய அவருங்களை இருளின் ராஜ்யத்தில் இருந்து அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்குள்ளே கொண்டு வந்திருக்கிறார். கொண்டு வந்த பிறகு நாங்கள் என்ன செய்யணும்? அவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு நாங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். அவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தேவன் எப்படிப்பட்டவர், அவர் எங்கள் மீது வைத்த அன்பு, அவர் எங்களுக்கு என்ன செய்திருக்கிறார் என்று சொல்லி மற்ற அந்தகாரத்தில் இருக்கிறவர்களுக்கு நாங்கள் அறிவிக்கும்படிக்கு எங்களை தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் எங்களை ஒரு ராஜரீகமான, அதாவது ராஜாக்களாய் மாற்றி இருக்கிறார். ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த யாதியாயும், நாங்கள் பரிசுத்தர். எங்களை பரிசுத்த யாதி என்று சொல்லுறார். அவருடைய பரிசுத்தத்தை தந்து எங்களை பரிசுத்தவாளாய் மாற்றி இருக்கிறார். பரிசுத்த யாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமுமாய் இருக்கிறீர்களே. அவருக்கு நாங்கள் இப்போ எப்படி இருக்கிறோம்? தேவனுடைய சொந்த பிள்ளைகளாய் இருக்கிறோம். நாங்கள் திருத்துவ குடும்பத்தின் மகளாய் பிறந்திருக்கிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய உடன் சகோதரியாய் இருக்கிறேன். அப்படி அவருக்கு சொந்தமானவர்களாய் எங்களை மாற்றி இருக்கிறார். ஆமீன். இப்படியாய் மாற்றிட்டு தான் எங்களை இந்த உலகத்தில் ஆளுகை செய்யும்படி அவரை போலவே இயேசு கிறிஸ்து வந்து என்னென்ன செய்கிறாரோ அவர் ஆளுகை செய்கிறது போலவே எங்களையும் இந்த உலகத்தில் ஆளுகை செய்யும்படி அழைத்திருக்கிறார். நாங்கள் என்ன செய்யணுமெண்டா, நாங்கள் மற்றவர்களுக்கு சுவிசேஷத்தை சொல்லணும். மரித்து போயிருக்கிறவர்களுக்கு ஜீவனை கொடுக்கணும். அதாவது அவர்களுடைய கண்களை திறக்கணும். அவர்களை ரட்சிப்புக்குள்ளே நடத்தணும். உடைக்கப்பட்டவர்களுடைய இருதயங்களுக்கு சுகத்தை, விடுதலையை, ஹீலிங்கை கொடுக்கணும். அதற்காகத்தான் எங்களை அழைத்திருக்கிறார். தேங்க்யூ அப்பா. எங்களை இவ்வளவாய் அன்பு கூர்ந்து எங்கள் மீது வைத்த அன்பினாலே எங்களை இருளின் ராஜ்யத்தில் இந்த அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்குள்ளே உட்படுத்தி உம்முடைய பிள்ளையாய், உம்முடைய மகளாய் மாற்றிய உமது கிருபைக்காக நன்றி தகப்பனே. நன்றி அப்பா. நாங்கள் எங்களுடைய தேவனை ஆராதிப்போம். அதுக்கு முதல் ஒரு பாட்டு பாடிட்டு வர்ஷிப் செய்வோம். செஞ்சின ஒரு பாட்டு பாடிங்க. தலை நிமிர செய்தார், என்னை உயர்த்தி விட்டார், இனி நான் கலங்குவதில்லையே. பேலனடைய செய்தார், என்னை மகிழ செய்தார், இனி என்றும் பயம் எனக்கில்லையே. கிருபையால் எல்லாம் அருளினார், கிருபையால் என்னை உயர்த்தினார், கிருபையால் எல்லாம் அருளினார், கிருபையால் என்னை உயர்த்தினார். நம் கர்த்தர் நல்லவரே, ஓ நம் கர்த்தர் நல்லவரே, நம் கர்த்தர் நல்லவரே, ஓ
கர்த்தர் நல்லவரே. தலை நிமிர செய்தார், என்னை உயர்த்தி விட்டார். இனி நான் கலங்குவதில்லையே. பலனடைய செய்தார், என்னை மகிழ செய்தார். இனி என்றும் பயம் எனக்கில்லையே. கிருபையால் எல்லாம் அருளினார், கிருபையால் என்னை உயர்த்தினார். கிருபையால் எல்லாம் அருளினார், கிருபையால் என்னை உயர்த்தினார். நம் கர்த்தர் நல்லவரே, ஓ நம் கர்த்தர் நல்லவரே. நம் கர்த்தர் நல்லவரே, ஓ நம் கர்த்தர் நல்லவரே. சிலுவையில் எந்தன் சிறுமையை சிதைத்திட்டார் ராஜனே. வெறுமையை வேரோடு அறுத்திட்டார் வெற்றியின் தேவனே. சிலுவையில் எந்தன் சிறுமையை சிதைத்திட்டார் ராஜனே. வெறுமையை வேரோடு அறுத்திட்டார் வெற்றியின் தேவனே. கைகளில் பாய்ந்த ஆணியால் என் கரம் பிடித்தாரே. ரத்தம் பாய்ந்த தம் காலினால் என்னை நடக்க செய்யாரே. கைகளில் பாய்ந்த ஆணியால் என் கரம் பிடித்தாரே. ரத்தம் பாய்ந்த தம் காலினால் என்னை நடக்க செய்தாரே. நம் கர்த்தர் நல்லவரே, ஓ நம் கர்த்தர் நல்லவரே. நம் கர்த்தர் நல்லவரே, ஓ நம் கர்த்தர் நல்லவரே. குகைதனில் ஒளிந்து கிடந்தேனே, அரண்மனை தந்தாரே. வெட்கத்தை அவர் மாற்றினார், நம்பினேன் விடுவித்தார். குகைதனில் ஒளிந்து கிடந்தேனே, அரண்மனை தந்தாரே. வெட்கத்தை அவர் மாற்றினார், நம்பினேன் விடுவித்தார். எதிரிகள் முன்னுயர்த்தினார், என் தலையை நிமிரச் செய்தார். உத்தமம் அவர் வார்த்தைகள், செய்கைகள் சத்தியம். எதிரிகள் முன்னுயர்த்தினார், என் தலையை நிமிரச் செய்தார். உத்தமம் அவர் வார்த்தைகள், செய்கைகள் சத்தியம். நம் கர்த்தர் நல்லவரே, ஓ நம் கர்த்தர் நல்லவரே. நம் கர்த்தர் நல்லவரே, ஓ நம் கர்த்தர் நல்லவரே. தலை நிமிர செய்தார், என்னை உயர்த்தி விட்டார். இனி நான் கலங்குவதில்லையே. பலனடைய செய்தார், என்னை மகிழ செய்தார். இனி என்றும் பயம் எனக்கில்லையே. கிருபையால் எல்லாம் அருளினார், கிருபையால் என்னை உயர்த்தினார். கிருபையால் எல்லாம் அருளினார், கிருபையால் என்னை உயர்த்தினார். நம் கர்த்தர் நல்லவரே, ஓ நம் கர்த்தர் நல்லவரே. ஆமீன் ஆமீன். தேங்க்யூ அப்பா. நன்றி சொல்கிறேன். நன்றி அப்பா. அன்பின் தகப்பனே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பிதாவே, பரிசுத்த ஆவியானவரே, உம்மை துதிக்கிறேன் 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 தகப்பனே. நன்றி சொல்லுகிறேன் அப்பா. நன்றி அப்பா. நேற்றும் என்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறவரே உம்மை துதிக்கிறேன் அப்பா. உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லி எனக்குள்ளே வாசம் பண்ணி எனக்குள்ளே உலாவி எங்கள் தேவனாய் இருக்கிறவரே உம்மை துதிக்கிறேன் துதிக்கிறேன் தகப்பனே. எங்களுக்குள்ளே நிறைஞ்சிருக்கிறீங்க தகப்பனே. கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாய் உங்களுக்குள் இருக்கிறேன் என்று சொன்னவரே, எங்களுக்குள்ளே நிறைஞ்சு போய் இருக்கிறதுக்காக நன்றி சொல்லுகிறேன். நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா.
அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்க புத்திர சுவிகாரத்தின் ஆவியை தந்தீரே அப்பா, உமக்கு நன்றி சொல்லுகிறேன். நீர் என்னுடைய அப்பாவாய் இருக்கிறதுக்காக நன்றி. என்னுடைய அப்பா நீர். நான் உம்முடைய செல்ல பிள்ளையாய் இருக்கிறதுக்காக உமக்கு கோடான கோடி நன்றி அப்பா. நன்றி அப்பா, நன்றி பிதாவே, நன்றி தகப்பனே. மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் உம்முடைய கிருபை ஒருபோதும் எங்களை விட்டு விலகாமல் இருக்கிறதுக்காக நன்றி அப்பா. எங்களுக்கு நாங்கள் நினைத்து கூட பார்க்காத அளவுக்கு எங்களின் மீது கிருபை பாராட்டினீர் தகப்பனே, உமக்கு நன்றி சொல்லுகிறேன். நன்றி அப்பா. தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கு அப்பாய் பூரண அறிவடையும் படிக்க புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொண்டிருக்கிறீர்களே என்று சொன்ன வார்த்தைக்காக நன்றி அப்பா. எங்களை அவரை போலவே, தேவனைப் போலவே, கிறிஸ்துவை போலவே சிருஷ்டித்தீரே அப்பா. எங்களை புத்தம்புது சிருஷ்டிப்பாய் மாற்றி இந்த உலகத்துக்கு வெளிச்சமாயும் ஒப்பாயும் மாற்றி இருக்கிறீங்க தகப்பனே. உமக்கு கோடான கோடி நன்றி தகப்பனே. பிதா பூரண சற்குணராய் இருக்கிறது போல நீங்களும் பூரண சற்குணராய் இருக்க கடவீர்கள் என்று சொன்ன வார்த்தைக்காக நன்றி அப்பா. எங்களை பரிபூரணமாய் மாற்றியிருக்கிறீங்க. நன்றி தகப்பனே. என் கிறிஸ்து தலை, நாங்கள் அவருடைய எலும்புக்கும் தசைக்கும் உரியவர்களாயிருக்கிறோம். நீங்களே கிறிஸ்துவின் சரீரமாயும் தனித்தனி அவயங்களுமாய் இருக்கிறீர்கள் என்று சொன்ன வார்த்தைக்காக நன்றி. நாங்களும் கிறிஸ்துவம் ஒன்றாய் வண்ணஸாய் இருக்கிற இந்த வாழ்க்கையை எங்களுக்கு தந்திருக்கிறீங்கப்பா. இனி நாங்கள் அல்ல, கிறிஸ்துவே எங்களில் பிழைத்திருக்கிறதுக்காக நன்றி. நாங்கள் கிறிஸ்துவுக்குள் பிழைக்கிறோம், அசைகிறோம், இருக்கிறோம். நாங்கள் கிறிஸ்துவுக்குள் பிழைக்கிறோம், அசைகிறோம், இருக்கிறோம். அவருடைய தேவ சிந்தை எங்களுடைய சிந்தையாய் இருக்கிறதுக்காக நன்றி சொல்லுகிறேன் அப்பா. நன்றி பிதாவே, நன்றி பரிசுத்த ஆவியானவரே. பரிசுத்த ஆவியானவரே, நீர் எங்களுக்குள்ளே சம்பூர்ணமாய் இருக்கிறதுக்காக நன்றி. நீரே எங்களுக்கு சகல சத்தியத்துக்குள்ளேயும் வழிநடத்தி எங்களுக்கு பெரிய வெளிச்சத்தில் நடத்தி கொண்டு செல்லுகிறதுக்காக நன்றி. பரிசுத்த ஆவியானவரே, நீர் எங்களுக்கு ஒரு டீச்சராய், அட்வொகேட்டாய், ஸ்ட்ரென்தினராய் எல்லாமுமாய் இருக்கிறீங்க அப்பா. நன்றி ஆவியானவரே. நீர் இயேசு கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுப்பின வல்லமையான பரிசுத்த ஆவியானவர். நீர் எங்களுக்குள்ளே இருந்து எங்களுடைய